கடகராசிக்காரர்கள் சிவன் சரணாகதி பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலம். காலாஸ்திரிக்கு போகலாம், காஞ்சிபுரம் போகலாம், திருவண்ணாமலை போகலாம், சிதம்பரம் போகலாம், திருச்சியில் இருக்கக்கூடிய திருவண்ணாக்கா போகலாம். போயிட்டு சும்மா சிவனுக்கு வில்வம், வேறு சிவன்லாம் ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டார். சிவன்லாம் எதையும் விரும்ப மாட்டார். நல்லெண்ணெய் கொடுங்க, இல்லை பசுநெய் கொடுங்க. கொடுத்துட்டு கோயிலில் ரஷ்ஷாக இருந்தால் கூட கொடிமரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து உங்கள் பிரார்த்தனையை சொல்லிட்டு வாங்க. சிவன் உங்களை தேடி வருவார். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு, அடுத்த ஆண்டு அஷ்டமத்தில் சனி இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணலன்னா டிப்ரெஷன் வந்தே தீரும். சும்மா கத்திக்கினே இருந்தீங்கன்னா டப்புன்னு அசிங்கப்படுவீங்க. கோபம் வேண்டாம், ஆக்ரோஷம் வேண்டாம், சவால் வேண்டாம். ஆனால் அதிர்ஷ்டம் இருக்கும். 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியுமான சனியானவன் 8ஆம் இடத்தில் ஆட்சியில் இருப்பது திடீர் அதிர்ஷ்டம். கெட்டவன் கெட்டிட்டால் ராஜயோகம். அந்த ராஜயோகம் கண்டிப்பாக இருக்குது. சிரிச்சுக்கினே அனுப்பிங்க. இந்த வண்டியில் வித்தை காட்டுறது, ஃபோன் பேசிக்கினே ஸ்டைலாக ஓட்டுறது, ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஃபோனில் தானே நான் பேசுகிறேன்னு சொல்கிறது, ஒரே செகண்டில் ஒன்று கவுத்து விட்டுரும், இல்லைன்னா நடுவில் இருக்கிற பாறையில் போய் மோதுவீங்க. எதுக்கு இது? வண்டி ஏறுறீங்களா, பொண்டாட்டி கூப்பிட்டாலும் சரி, கடவுள் கூப்பிட்டாலும் சரி, வண்டி நிறுத்திட்டு தான் ஃபோன் அட்டன் பண்ணும். மியூசிக் கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. நண்பர்கள் விஷயத்தில் கவனம். லகரி வஸ்துக்களை பயன்படுத்தி போகிற நண்பர் வண்டியிலலாம் ஏறிடாதீங்க. அவருக்கு ஒன்றும் ஆகாது, நான்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் அடிபடும். ஆனால் வாகனத்தில் தொந்தரவு. பயணங்கள் விஷயத்தில் கவனம். இரவு நேர பயணம்னா தேவையான மட்டும் பாருங்கள். உத்தியோகத்துக்கோ வேறு எமர்ஜென்சிக்கோ கண்டிப்பாக போங்க. ட்ராவல் இல்லாத வாழ்க்கை இல்லை. அதே போல் லாபம் காணப்படும். அஷ்டம சனி இருக்குது, சுபகாரியம் நடக்கும்னா நடக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஸோ கல்யாணம் ஆகாதவங்க, இது வரைக்கும் 33 வயசு கூட ஆகாத கடகராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஆகும். எனக்கு 40 வயசு ஆகுதுன்னு ஒரு குரல் கேட்குது. கண்டிப்பாக உங்களுக்கு கூட ஆகும். நினச்ச மாதிரி ஆகும். ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் கோயில் திருப்பணிகள் நிறைய பண்ணுவீங்க. கோயிலுங்களுக்கு நிறைய கைங்கரியம் செய்வீங்க. உழவார பணி செய்வீங்க. கோயிலில் போய் நீங்களே தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுவீங்க. ஏதோ தெய்வத்தை பார்க்கணுன்னு அப்படியே ஒரு பதட்டம் ஏற்படும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனை நீங்கும். இந்த 7ல் இருக்கக்கூடிய சனியில் குடும்பமே பிரிஞ்சு இருந்தாலும் திருப்பி குடும்பத்தோடு சேர்ந்துருவீங்க, உறவினரோடு சேர்ந்துருவீங்க. சந்தோஷம் ஆகிடும். ஆச்சரியமாக இருக்கும். என்னடா அஷ்டம சனி இவ்வளோ நல்லது பண்ணுதேன். அடிமை தொழிலில் இருந்திருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் வேலை செஞ்சுருப்பீங்க. ஒன்றுமே இருந்திருக்காது. 15,000 ரூபாய் சம்பளம் கிடச்சிருக்கோம். திடீர்னு அந்த வேலையை விட்டுட்டு தனியாக ஒரு இட்லி கடையாவது போடலான்னு நினைப்பீங்க. சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இட்லி கடைன்றது கேவலமாக சொல்ல, தொழில். ஏதாவது ஒரு சாதாரணமாக ஆரம்பிக்கக்கூடிய தொழில் கூட பெருசாகிடும். அதாவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஆகும். விவசாயத்தில் இறங்குவாங்க, சூப்பர் மார்க்கெட்டு வைப்பாங்க. அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, வாங்கி விற்பது பண்ணுவாங்க, புரோக்கரேஜ் பண்ணுவாங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லது வரும். கடகராசிக்காரங்க இருக்க வீட்டில் கல்யாண அமைப்பு கைகூடும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை முன்னேறும். குடும்பத்தில் புது வரவு வரும். புத்திர சந்தானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள், மெடிக்கலில் 3 வாட்டி ஐவிஎஃப் பண்ணவங்களுக்கு கூட நல்லது இல்லைன்னா கூட நல்லது நடக்கும். பெரிய அளவு ஏற்றம் ஏற்படும். பெரிய பொறுப்புகளுக்கு வருவார்கள். அரசியலில் இருப்பவர்களெல்லாம் இவங்களுக்கு அஷ்டம சனி, இவங்க வீணாயிடுவாங்கன்னு எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் ஜொலிப்பீங்க. அப்புறம் மற்றவங்கெல்லாம் போட்டு வயிறு எறிகிறதுக்கு தண்ணி தான் ஊற்றிக்கணும். அந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு பெரிய அனுகூலம் காணப்படும். இது வரைக்கும் வாங்காத நகையெல்லாம் வாங்குவாங்க. சேலை, சுடிதார், என்னன்னா உங்களுக்கு மனசில் நினைச்சதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு ஆச்சரியம் ஏற்படும். எனவே பயப்படாதீங்க. எக்ஸசைஸ் 1 மணி நேரம் கண்டிப்பாக பண்ணணும். காலில் தான் தொந்தரவு பண்ணும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி காலை உண்டிலன்னு ஆக்கிடும். முதுகு தண்டு வடத்தில் L4 L5லலாம் தொந்தரவு கொடுக்கும். ஸ்ட்ரெச்சிங் தான். நீங்கள் அதுக்காக கோயில் செல்வி சொல்லிட்டாருன்னு கோயிலுக்கு போனால் நோய் சரியாகாமல் ஆகாது. டெய்லி 1 மணி நேரம் ஆயில் புல்லிங் கண்டிப்பாக செய்யணும் கடகராசிக்காரர்கள். அதே போல் தூங்கணும். ஏன்னா சந்திரன் ஆட்சி பெற்ற ராசிக்காரர்கள்.
தூக்கம் அப்படியே தூக்கத்தில் கூட கால்குலேஷன் போட்டுட்டு இருப்பீங்க. இந்த செக்கு வருமே, 15ஆம் தேதி செக்கு வருமேன்னு 1ஆம் தேதியே உட்காந்து புலம்புவீங்க. அடுத்த மாதம் ஒரு டியூ கட்டணுமேனு இன்றைக்கே உட்காந்து புலம்புவீங்க. இதெல்லாம் தேவையானு யோசிச்சுக்குங்க. ஏன்னா இதெல்லாம் வேண்டியதே கிடையாது. நல்லா தூங்குங்க. வேர்வை வந்தால் தூக்கம் வரும். நல்லா யோகா மாஸ்டர் வச்சு கற்றுக்குங்க. மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி கற்றுக்குங்க. அஷ்டம சனியாக இருந்தாலும் 2024ஆம் ஆண்டு ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய ஆண்டு. அதை அறுவடை பண்ணி கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியவருடைய தேகாரோக்கியம் அதிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பெற்றோர் பெரியவரை மனம் வேதனை அடையக்கூடிய செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன நல்லது நடக்காது. ஏதாவது பெற்றோர் பெரியவர்களுக்கு உங்களுக்கு மன வருத்தம் இருந்தாலும் டப்புன்னு போய் காலில் விழுந்துருங்க. அவங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்து அவங்களுடைய மனதில் இடம் பிடிப்பது நன்மை.